ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரௌபதி அப்படிங்கிற ஒரு போமோட டீட்டெயில்டான சம்மரி தான் தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி திரௌபதி அப்படின்னு கேட்டிங்கன்னாவே இதை வச்சு நிறைய பேர் நிறைய ஸ்டோரிஸ் அண்ட் போம்ஸ் எழுதியிருப்பாங்க. நம்மளோட போம் எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்தா பிரக்ஷயரியா அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க ஒரு ஃபெமினிஸ்ட் பேஸ்டான போம் ஒர்க்ஸ் எல்லாமே எழுதுவாங்க. திரௌபதி அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும், அவங்க தான் ஹீரோயின் ஆஃப் மகாபாரதா. ஒரு மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான போர் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்ததே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திரௌபதி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் திரௌபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் யாருக்குமே வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்பவே ஒரு பயங்கர கொடூரமான விஷயங்களெல்லாம் அவங்க லைஃப்பில் அவங்க க்ராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. ஆக்சுவலி இந்த போமில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரௌபதி எதுக்கு இப்படி ஆனாங்க, அவங்க லைஃபோட என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறத குவெஸ்டின் பண்ணியிருக்கிற மாதிரி இந்த போம் இருக்கும். அண்ட் ஃபைனலாக அதுக்கான கன்க்ளூஷனும் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே சிம்பிளான போம் தான். அந்த போமை ரீட் பண்ணாலே நமக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் நான் போம் சொல்ல நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் சம்மரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாமா. நம்மளோட பொயட் 1942 பிறந்திருக்கிறாங்க. இவங்க ஒரு பெங்காலி பொயட். இவங்க ப்ரொஃபஸரை விஷஹவா பாகவதி யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதை ஆக்சுவலி இந்த போம் பெங்காலியில் ரைட் பண்ணது, இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் தான் இந்த போமை பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு லைன் பார்த்தீங்கன்னா, ஐ வாஸ் த சிங்கிள் ஃபெல்ட் தேர் ஃபோர் ஐ ஃபெல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரௌபதி மகாபாரத கேரக்டரில் வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 5 ஹஸ்பண்ட், அதாவது பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரையுமே அவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. நான் அதுக்கான ரீசன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய லைஃப்லேயே நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லவ் பண்ணது தான் நான் பண்ண பெரிய தப்பு. நான் லவ்வில் ஃபால் ஆனது தான் தப்பு. இவங்க யாரோட லவ்வில் ஃபால் ஆகிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுனரோட லவ்வில் ஃபால் ஆகிருப்பாங்க. ஸோ அர்ஜுனர் மேலே அவங்க ஆசைப்பட்டு அர்ஜுனரை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கூட நம்பி வந்திருப்பாங்க. அண்ட் அர்ஜுனனோட அம்மா இருக்காங்க இல்லையா, குந்தவை, அவங்க இந்த குந்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணை மூடிட்டு தியானத்தில் இருப்பாங்க. நீ என்ன கொண்டு வந்தாலுமே அண்ணன் தம்பி 5 பேருமே அதை பகிர்ந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தவிர்க்க முடியாமல் அந்த 5 பேருமே திரௌபதியை ஈக்குவலாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. நான் என்னோடய லைஃப்லேயே நான் பண்ண பெரிய முட்டாள்தனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லவ் பண்ணது தான். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒவ்வொரு நைட்டுமே ஒவ்வொரு ரூமில் 5 நைட்டையும் நான் 5 ரூமில் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இதில் 5 ரூம் 5 நைட் அப்படிங்கிறது ஒரு இயருக்கு அவங்க ஒரு ஹஸ்பண்டோட வாழ்வாங்க. அதாவது அண்ணன் தம்பி 5 பேர் கூடயுமே ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒருத்தவங்களோட, இன்னொரு வருஷம் ஃபுல்லாக இன்னொருத்தவங்களோட தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த 5 பேருமே என்கிட்ட என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய லேபர், சர்வீஸ், பாடி. ஆனால் யாருமே என்னோடய ஃபீலிங்ஸ்க்கு, எமோஷன்ஸ்க்கு ஸ்பேஸ் கொடுக்கல. நான் அவங்களுக்கு அடி பண்ணியணும், நான் அவங்களுக்கு கீழ் பண்ணியணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர எனக்கான ஸ்பேஸ் அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவருக்கும் அர்ஜுனருக்கும் சுபத்ரா, உலிப்பி அண்ட் சிகண்டிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் இருக்காங்க. ஆனால் எனக்கு அப்படி யாருமே இல்லை. அப்படி இருந்தாலும் கூட நான் அவங்களோடையும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க நம்மளோட திரௌபதி அவருக்காக ஃபாலோ ஆனாங்க. ஆனால் அர்ஜுனர் அப்படி இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஃப்ளாருமே டிஃப்ரெண்ட்டான சீசனில் பூக்கும். எல்லாருமே ஸ்ப்ரிங் சீசனில் எல்லா பூவுமே பூக்கும். ஆனால் என்னோடய லைஃப்பில் ஸ்ப்ரிங் சீசன் அப்படிங்கிற ஒன்றே கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் டாட்டர் ஆஃப் ஃபயர்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி திரௌபதியோட அப்பா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தையே அவங்களுக்கு கிடையாது. ஸோ எனக்கு
ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து ஒரு வேள்வி வளர்த்து இவங்கள வந்து ஒரு ஆண் குழந்தை வரும், அண்ட் ஆண் குழந்தைக்கு முன்னாடி வந்து ஒரு பெண் குழந்தை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஓகே பண்ணி தான் இவங்கள வந்து திரௌபதியை வந்து வர வச்சுருப்பாங்க. அந்த ஆண் குழந்தைகளுக்காக வந்தவங்க தான் வந்து திரௌபதி. ஸோ நான் தீயிலேருந்து வந்தவா, இப்போ நான் தீயோட டாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட தலைமுடி எல்லாமே வந்து 1000 ஸ்பிளிட்ஸாக விரிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த துச்சாதனன் வந்து அவங்களோட தலைமுடியில் கை வச்சதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முடியை வந்து பின்னிருக்கவே மாட்டாங்க. ஸோ என்னோட தலைமுடியில் வந்து ஆயிரக்கணக்காக வந்து அது பிரிஞ்சிருக்கு. அண்ட் அதில் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய்சனால் இந்த என்னை சுற்றி உள்ள எல்லா இடத்தையுமே வந்து முழுக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஐஸில் வந்து ஒரு வெறுப்பு அண்ட் அதாவது அந்த அவங்கள பயங்கரமான கோபம் தெரியுதான். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோபம் சுற்றி உள்ள எல்லாத்தையுமே எரிக்கிற அளவுக்கு, ஒரு காட்டையே கொளுத்துற அளவுக்கு கொளுத்தி அந்த 100 சாப்லிங்ஸ் ஃபால் டு ஆஷஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த 100 சாப்லிங்ஸ் அப்படின்னா நம்ம துரியோதனன் துச்சாதனன் இருக்காங்க இல்லையா, திருதராஷ்டிரனோட 100 பிள்ளைங்க. இவங்க பாண்டவர்கள் 5 பேர், அவங்க வந்து கௌரவர்கள் 100 பேர். அவங்க 100 பேர் சேர்ந்து எனக்கு அநியாயம் இழைச்சாங்க இல்லையா. எப்போ அந்த தீ வந்து அணையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்னோட கண்ணில் உள்ள நெருப்பு அந்த 100 பேர்த்தையுமே வந்து சாம்பலாக்குற வரைக்குமே வந்து அது ஓயாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலுமே வந்து என்னோட வாழ்க்கையில் வந்து நான் பண்ண தப்புனால தான் வந்து நான் வந்து இன்னுமே வந்து இப்படி இருக்கேன். ஸ்டில் வெல் அண்ட் குட், மே யுவர் ஹெவன் ரிமைண்ட் யோர்ஸ். ஆனாலும் என்னோடய லைஃப் வந்து நான் நினச்ச மாதிரி மூவ் ஆகலைனாலுமே ஓகே, என்னோடய லைஃப் வந்து போயிட்டுருக்கு. வித் த ஒன் கிரேவ் சின் விச் இஸ் மை கிரேட்டஸ்ட் விச்சு ஐ வில் கோ வித் அ ஸ்மைல் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் ஹெல். நான் பண்ண ஒரே ஒரு தப்புனால என்னோடய வாழ்க்கையில் வந்து என்னோடய வாழ்க்கையே அழிகிற அளவுக்கான பாவத்தை வந்து நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். அண்ட் என்னோடய வாழ்க்கையே வந்து முடிய போனாலுமே வந்து ஒரு சிரித்த முகத்தோட என்னோடய லைஃப் வந்து நான் முடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் மெயினான கான்செப்ட் என்ன அப்படின்னா, நான் வந்து அர்ஜுனனை வந்து லவ் பண்ணது தப்பு, அதுதான் என்னோடய லைஃப் வந்து இந்த அளவுக்கு போகிறதுக்கான காரணம். என் அண்ணன் தம்பி 5 பேர் கூடயுமே வந்து நான் வந்து என்னோடய நைட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஆனால் யாருமே வந்து என்னோடய லவ்வை வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து தீயோட டாட்டர், நான் வந்து வேள்வியிலேருந்து உதிச்சவா. ஸோ எனக்குன்னு வந்து தனியான பவர்ஸ் இருக்குது. அந்த பவர்னால் வந்து என் மேலே கை வச்சவங்க, என்னோடய முடி எல்லாமே வந்து 100 விதமாக வந்து பிரிஞ்சிருக்கு. அந்த என் கண்ணில் உள்ள தீயை வச்சு வந்து நான் அந்த 100 பேரையுமே வந்து கொல்லுவேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அது வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லானது. ஆனாலுமே என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் பண்ண ஒரே ஒரு தப்புனால வந்து இன்னும் வரைக்கும் வந்து நான் இப்படிலாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான போம். அண்ட் இந்த போமோட சம்மரி வந்து உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சம்மரியில் வந்து ஏதாவது டவுட் இருந்துன்னா மறக்காமல் கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும், வேறு ஏதாவது டாபிக்ஸ்க்கு வீடியோ வேணும்னா அதையும் கேளுங்க. And thanks for watching. Subscribe for more videos.